பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்கிறோம். பாம்பு வேற, பாம்பை பற்றிய நினைவு வேற. ஏன்னா பாம்பு அங்கே கிடையாது, ஆனால் பாம்புடைய நினைவு நம்மளை விட்டு போகல. இப்ப இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிரச்சனையா, பிரச்சனை சம்பந்தப்பட்ட நினைவு தான் பிரச்சனையா? பிரச்சனை வேற, பிரச்சனை சம்பந்தப்பட்ட நினைவுகள் வேற. ஏன்னா நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல. பிரச்சனை வேற, பிரச்சனையுடைய நினைவை பத்தி நினைவு வேறன்னா அப்படி எப்படி வித்தியாசங்கிற மாதிரிலாம் இருக்கு. இப்போ உதாரணமா நீங்க ஒரு பெரிய மரம், ஒரு 100 அடி உயரத்துல பெரிய மரம் இருக்கு. இந்த மரத்துல நீங்க ஏறணும், ஏறித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க மரத்துல ஏறி பழக்கமே இல்லை. நீங்க மரத்துல ஏறுறீங்க, எப்படி ஏறுறீங்க? பயந்துகிட்டே ஏறுறீங்க. விழுந்துருவோமோ, கை கால் முறிஞ்சிருமோ, கிளம் முறிஞ்சிருமோ, வலிக்கு விட்டுருமோ சொல்லி பயந்துகிட்டே ஏறுறீங்க. பாதி மரம் தாண்டியாச்சு, இன்னும் பாதி மரம் ஏறும், பயந்துகிட்டே ஏறுறீங்க. இப்போ ஒரு கிளம் முறிஞ்சு நீங்க கீழே விழுறீங்க. இப்போ உண்மையிலே நீங்க என்ன சொன்னா விழுந்துருமோ தான் பயந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ உண்மையிலே ஆக்சுவலாவே விழுந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க விழும்பொழுது உங்களுக்கு பயம் இருக்குமா? நீங்க ஏறும்போது விழல, ஆனா பயந்துகிட்டே ஏறினீங்க. இப்போ உண்மையிலே ஆக்சுவலா விழுந்துகிட்டு இருக்கீங்க. எதுக்காக பயப்பட்டீங்களோ அந்த பயப்பட்டதே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பயம் இருக்குமா? பயமே இருக்கு. அது நம்ம மனசு வேற ஒரு பரிமாணத்துல வேலை செய்யும். தேவையில்லாத நினைச்சு பயந்து இருக்கு. நினைப்பு தான் பயத்தை கொடுக்கும், செயல் பயத்தை கொடுக்கல. இப்ப இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகள்லாம், பிரச்சனைகள் பிரச்சனையை பற்றிய நினைப்பு தான் பிரச்சனை. இதே மாதிரிதான் ஒரு அரசவை, அந்த அரசவையில அரசர் மந்திரி பிரதானிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த அரசவைக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட அந்த அரசியல் உள்ளவங்க எல்லாம் சந்தேகங்களை கேட்கிறார். அப்ப அந்த அரசர் என்ன சொல்றா, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சாமி, இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுனே தெரியல சொல்லி இவர் கேட்கிறார். அப்ப அந்த ஞானி என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைங்க, நான்